ஷாலோம், praise God. Leviticus 16 day 106. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை பார்ப்போம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஆரோன் தன்னுடைய தேசத்தின் குடும்பத்தின் பாவத்திற்காக பாவ நிவாரணம் செய்யும்படியாக ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் செல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னன்னா, தன்னந்தனியாக அந்த பாவ நிவர்த்தி காளையை எடுத்துக்கொண்டு அதை பலி செலுத்துகிறான். இந்த அதிகாரம் முழுவதும் அதை நாம் வாசிப்போம். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆரோன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரிக்க வேண்டும். ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். இப்படியே ஆரோன் தனிமையாக இருக்கிறதை பலமுறை உணர்த்தி காண்பிக்கிறதை கூட நம்ம வாசிக்க முடியும். முக்கியமாக லேவியராகமம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. அப்போ இந்த வசனத்தில் நம்ம பாருங்க, மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு, அவன் அப்படியாக பாவ நிவர்த்தி செய்யும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் அவனோடு ஒருவரும் இருக்கலாகாது. ஏன் மறுபடியும் ஆரோனே இதை செய்ய வேண்டும், ஆரோனோடு கூட ஒருவரும் இருக்கலாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம்னா, பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய தகுதி உடைய ஒருவர் தான் உண்டு. அவர்தான் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர பாவ நிவர்த்திக்கு வழியே இல்லை என்பதை இந்த அதிகாரத்தில் ஃபோர் ஷேடோவாக நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பு சிலுவையிலே அறையப்படும் போது நடந்த காரியங்களை நாம் வாசிக்கும் போது பிதாவாகிய தேவனே இயேசுவை தனிமைப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் வியாகுலப்பட்டு துக்கமடைந்து கெத்சமனேக்கு ஜெபிக்கும்படி தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு செல்கின்றார். சற்று அப்புறம் போய் ஜெபிக்கின்ற போது இந்த 3 பேரும் தன்னோடு கூட சப்போர்ட்டிவா ஜெபம் பண்ணுவாங்கன்னு பார்க்கிறார். ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எஸ், மிக நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கூட இவருடைய வியாகுலத்தை பற்றி துக்கத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியலை. நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 26வது அதிகாரம் 56வது வசனம், ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்ப அவருக்கு மிக நெருங்கிய பேதுரு என்ன சொன்னார்? உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணினவன் இப்ப வேலைக்கார அந்த பொண்ணுக்கிட்ட சத்தியம் பண்றான். என்ன சொல்றான்? எனக்கு அவரை தெரியாது, நீ சொல்ற அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டான். பாருங்க, இயேசு அப்படியாய் தன்னந்தனியாய் விடப்பட்டார். இதை வாசிக்கும் போது இன்னொரு காரியம் என் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னன்னா, அன்னாள் மிகுந்த துக்கமும் மிகுந்த அவமானம், குழந்தை இல்லையே என்கிற ஒரு நிந்தை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவள் குடும்பமாக தான் எருசலேமுக்கு போகிறாள். ஆனால் தன்னந்தனியாக போய் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்றாள். இந்த தனிமை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தனியாக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மேன்மையை இந்த காரியம் எனக்கு உணர்த்தியது. ஆரோன் எப்படி தன் குடும்பத்துக்காக தன் தேசத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இவங்க பாவத்தை மன்னியும் என்று தனிமையாய் கர்த்தரும் ஆரோனும் தான் அவருடைய சமூகத்தில் நின்று கதறி அந்த காளையை பலியிட்டிருப்பாரு. அப்படித்தான் நாமளும் நெருக்கப்படுகிற நேரத்தில் குடும்பத்தினரால இருக்கலாம், பிள்ளை நிமித்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நெருக்கப்படுகின்ற நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு பரிகாரம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னந்தனியாக நம் துதி பலிகளை செலுத்தி கண்ணீரை கொட்டி ஜபிப்பது தான். தனி ஜபத்திற்கு உள்ள மகிமை வேறு எதற்கும் கிடையாது. சர்ச்சில் ஜபிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாம் கூட ஜபிக்கலாம். அது எல்லாவற்றை காட்டிலும் கட்டாயமாய் நாம் நேரம் எடுத்து தனிமையாய் நம் கண்ணீரை கொட்டி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் தேசத்திற்காகவும் நிற்பது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அதை கர்த்தர் விரும்பவும் செய்கிறார். அந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தனி ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்லுவோம். அதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுவோம். ஆமீன். நாம் ஜெபிப்போம். Loving beautiful Father, I come before you in the name of Jesus. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் மூலமாக தனிமையாக உம்முடைய பாதத்திற்கு வந்து திறப்பில் நின்று ஜெபிக்கிற முக்கியத்துவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்.
அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்ற வசனத்திற்கு ஏற்ப அநேகமாயிரம் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக மாற்றுவதற்கு எங்களை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்துங்க. இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிகர். இருதயம் நொறுக்கப்பட்டு உம்முடைய பாதத்தில் எங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் திறப்பில் நின்று சீஷர்களை உருவாக்க ஜெபிக்க எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த காலை வேளையிலே முழுமையாய் எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.